என்னடா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? குருன்னு சொல்லுங்கடா. குரு அங்க பார், திட்டுங்க சிலுத்துக்கிட்டு வருது. அடா, ஒன்னு சில்பாங்கு, ஒன்னு சில்ப கத்திரி. ஏண்டா சச்சி? நான் இருக்கேன் மச்சி, டோன்ட் வரி. பாண்டி வாடா தாண்டி. என்ன சகோதரி இது? பயப்படாத, ஆபத்துக்கு உதவ இந்த சகோதரன் வசந்த் எப்பவும் இருக்கான். பெண்கள் தடிக்க விழக்கூடாது, வழிக்க விழக்கூடாது, தெரியுமோ? தொட்டா துவழ்ற உடம்பு இது தரையில விழலாமா? இடுப்புல சொடக்குன்னு சத்தம் கேட்டுச்ச, சுடு பிடிச்சிச்சா? ஏய் வா, சகோதரி சகோதரின்னு உடம்பெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான். ஹாய் சில்பகத்ரே. ஹாய் குரு, சகோதரில சரி கட்ட முடியலையா? என்ன குரு, மோட்டார் பைக் சேஸ்ல ஆளை தோக்கடிச்சு பந்தய பணம் 1000 ரூபாய் ரமேஷ் வாங்கிட்டானாமே. அதை விடுறா, இப்போ ஒரு பந்தயம் நடக்க போகுது. அதுல அந்த ரமேஷா இல்ல அந்த வசந்த் தான் தெரியும். என்ன பந்தயம்? நேர்ல வா பார்க்கலாம். குரு கைமுருகு சார், கைமுருகு சார், கைமுருகு சார். கைமுருகு சார், கைமுருகு சார். எங்கடா அவன்? என்னப்பாங்க சண்டை? என்ன கூட்டம்? பந்தயத்துக்காக ஃபைட் நடக்குது சார். ஃபைட்டா? பந்தயம்னு வந்தா எங்க வீட்டு பையன் ரமேஷ் தான் ஜெயிப்பான். அதுக்காக அவனை ஏப்பா சண்டையெல்லாம் இறக்கி விடுறீங்க? ஆபத்தான விஷயமாச்சே. ஏய் ரமேஷா, வேணாம், நான் சொன்னா கேள்றா. சார் போறமான வேடிக்கை பாரு சார். விட்டா டிக்கெட்டை விற்பீங்க போல இருக்கே. கைமுருகு சார். வேணாம்ப்பா கைமுருகு சார். சொன்னா கேளுப்பா. கைமுருகு சார். சொன்னா கேளு போய்யா. கைமுருகு சார். எத்தி அடி தெரியுமாடா? சுத்தி அடி. இந்த வாய்க்க. டேய் வசந்த், எப்பவுமே சேலஞ்ச் பண்ணுவ நீ. வழக்கம் போல ஜெயிக்கிறது நான் தான். ஏறா பந்தய பணத்தை. சித்தப்பா, ராஜா குட்டி, பாட்டு, விளையாட்டு, படிப்பு இதெல்லாம் பந்தயம் கட்டி பூந்து விளையாடுறா, பெருமையா இருக்கும்டா. ஆனா இந்த அடி உதையெல்லாம் இறங்காதடா, பயமா இருக்கா. உங்க அப்பனுக்கு மட்டும் இல்ல, இந்த சித்தப்பனுக்கு நீதானடா ஒரே வாரிசு. 1000 ரூபாயா? இவங்க அப்பன் சொத்தெல்லாம் பந்தயம் கட்டியே அழிச்சிருவான் போல இருக்கு. 1000 ரூபாய் ஜாலியா செலவு பண்ணுவோம்டா. 1000 rupees வாடா. சேலஞ்சு சேலஞ்சு.
இந்த மாதிரி காரியத்துல தலையிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, ஏன் சும்மா அழட்டிக்கிற? அம்மானாலே உனக்கு அலட்சியம் தான்டா. இன்னொரு தடவை இப்படி கேள்விப்பட்ட ஜாக்கிரதை. என்ன ராஜேஸ்வரி, அர்ச்சனையை இங்கே ஆரம்பிச்சிட்ட? ஓ, ஒரு சேஞ்சுக்காகவா? என்னாச்சு? என்னடாச்சு? உங்க பிள்ளைய திருத்தவே முடியாது. என்ன செஞ்சா? அன்னையும் கட்டி 4-5 பேரோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். அப்படியா? கண்டிச்சு வைங்க. சண்டை என்னாச்சு? கொடுத்த உதவி கும்பிடு போட்டாங்க, கட்டின பந்தயத்தை கையில வாங்கிட்டேன். குட். அப்ப நீ ஜெயிச்சிட்ட. தோத்து இருந்தா தோலை உரிச்சிருப்போம் வடுவா. அதை நினைச்சுக்கிட்டே தான் பந்தயத்தையே தொடங்குவேன். குட் குட். எப்போ என் சன் எதுலயும் தோத்து போக கூடாது. ஆஃப் கோர்ஸ் தோத்து போக விட மாட்டேன். ராஜேஸ்வரி, இப்ப சொல்லு, இவனை கண்டிக்கணுமா? நீங்க குடுக்கிற செல்லமே போதும் இவன் கெட்டு போறதுக்கு. என்னது? ஏன் புள்ள கெட்டு போயிட்டானா? ஏய், பாட்டு போட்டு என்னாச்சு சொல்லு. 2 வருஷமா நான் தான்ப்பா. இந்த வருஷம் ஜெயிச்சிட்டா ஹேட்ரிக் கப் எனக்கு தான். கிரிக்கெட் என்னாச்சு? போன டெஸ்ட்ல 108 நாட் அவுட், ரைபிள் ஷூட்டிங், டேபிள் டென்னிஸ், மோட்டர் பைக் ரேஸ் எல்லாத்துலயுமே நான் தான் ஃபர்ஸ்ட். பெஸ்ட். ஏய், உன் புள்ள இப்ப எதுல கெட்டு போயிட்டாங்கற? உங்களையும் திருத்த முடியாதுங்க. சரி. ஏண்டா, நீ ஜெயிச்சதுக்காக உனக்கு பரிசு கொடுக்கணுமே. கரெக்ட் டாடி. நான் கார் ஒன்று கேட்டேனே. காரு? ஏய், உனக்காக மாருதி ரெடி. டெலிவரி எடுத்துக்க போ. மாருதியா? நான் கேட்டது டொயோட்டா. நான்சென்ஸ். இது என்ன புது பழக்கம்? கார் வேணும்னு கேளு. அது டொயோட்டாவா மாருதியா டிசைட் பண்ண விடுது வழக்கம் போல நான் தான். டேய் டேய் டேய், ₹1,00,000 மேல கார் வாங்கி கொடுக்குறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு தேங்க்ஸ் கிடையாதா? மெனி மெனி தேங்க்ஸ் டாடி. குரு குரு குரு, நம்ம தோட்டத்துல புதுசா ஒரு பூ பூத்தி இருக்கு, பாத்தீங்களா? புது ஸ்டூடெண்ட் தலைவா, போத்திக்கிட்டு வருது, பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. அவ முந்தான என் முன் கையில விழணும்டா. அந்த சச்சி ஓகே மச்சி, வாடா. ஐயோ, குரு அம்பேல். சகோதரா, ஆண்களும் வழிக்க விழக்கூடாது, தடிக்க விழக்கூடாது, தெரியுமோ? நான் பாடின பாட்டை ஓம் பிளேட்ல பதிவா கேட்டியா? சபாஷ். அப்போ இந்த சகோதரி கிட்ட சரசம் சாதாரணம் போல இருக்கு. அட்மிஷன் கிடைச்ச உடனேயே உங்களை பத்தி அலசி புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அடி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ என் பேரும் அடிபட்டிருக்குமே. இனிமேதான் அடிபட போறேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப பியூட்டிஃபுல். நிஜமாவே சொல்றேன், நீ ரொம்ப எளியட்டா. என்ன சகோதரி, எல்லையை தாண்டி எங்கேயோ போறிய? என்ன பண்றது, இது கடிவாள இல்லாத குதிரை, தாண்டோ தவறுனா அதிகம். பாய். என்ன மச்சி, மான் மிரட்டுது. மிரள வைக்கிறேன். எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன், கதவு திறக்கவே மாட்டேங்குது. கட்டிக்கிட்டு இருக்கிறது என் நெத்தியில. கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வழக மாதிரியே இருக்கு உன் நெத்தி. இருக்கும், உள்ள வாங்க. என்ன ரொம்ப சலிச்சுக்கிற? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப அதையா கேட்டேன். நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஒரு வாந்தி உண்டா, ஒரு இடுப்பு வலி உண்டா? இப்ப என்ன உனக்கு இடுப்பு வலிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. திரும்பு. எதுக்கு? இடுப்புலயே மிதிக்கிறேன், வலிக்கும். மிதிப்பீங்க. ஒரு குழந்தைக்கு வழிய காணோம், போய் அரச மரம் ஆலமரம் ஏதாவது சுத்திட்டு வாங்க. நான் ஏண்டி அரச மரம் சுத்தணும்? இதே மாதிரிதான் என் முதல் சம்சாரம் கேட்டா, குழந்தை இல்லைன்னு. 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. நான் குறிஞ்சி மலர் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மலருவேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? போய் உங்களை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டனே, என்ன சொல்லணும்? நானா உன்னை கட்டிக்கிட்டேன்? உங்க அப்பன் தான் என்னை கட்டி வச்சுட்டான். என் முதல் சம்சாரம் செத்த உடனே நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு வைராக்கியமா இருந்தேன். உங்க அப்பா என்கிட்ட வந்து, தனியாவே இருக்கீங்களே, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீடு இல்லையான்னு சொன்னேன். சரி, குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு கேணி இல்லையான்னு சொன்னேன். சரி, ராத்திரிக்கு கைகால் அமுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு பொண்ணு இல்லையான்னு சொன்னேன். விளக்கமாத்தாலே 2 அடி அடிச்சு உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டான். இந்த வெளாவரி கொண்டும் குறைச்சல் இல்ல. அது சரி, என் அன்பு தம்பி எங்க? அவர்தான் வெள்ளக்காரன் கம்பெனில வேலை செய்யறவராச்சே, கரெக்டா வந்துருவாரு. அண்ணா,
தம்பி அண்ணா. தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி போதும் பிரிங்க. அண்ணன் தம்பி பாசம்னா இப்படித்தான் இருக்கணும். ஏய், இது ஏன் சட்டை இல்ல? ஆமாண்ணே. என்னங்க உங்க சட்டை உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏய், இது ஏன் வாச்சாச்சே? ஆமாண்ணே. என்னங்க உங்க வாட்ச் உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏய், இது என் பேண்ட் இல்ல? ஆமாண்ணே. என்னங்க உங்க பேண்ட் உங்க தம்பிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. மொத்தத்துல உங்களது எல்லாமே உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா அண்ணி. என்னங்க இது மேல கை வைக்கிறான்? ஆ, வெள்ளைக்காரங்க கம்பெனில வேலை பாக்குறான்ல, சோசியலிசமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஐயா, எங்க கம்பெனி முதலாளி ஒரு வெள்ளைக்காரன், முதலாளி அம்மா ஒரு வெள்ளைக்காரி. எங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எங்க முதலாளி அம்மாவை தொட்டு தான் பேசுவோம். அந்த அளவுக்கு நாங்க சோசியலா பழகுவோம். நீங்களும் வெள்ளைக்காரனை ஃபாலோ பண்ணணும் அண்ணி. தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தான். ஆனா வெள்ளைக்காரனை ஃபாலோ பண்ணா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு 4 புருஷன் இருக்கலாமா? அது எப்படி? குடும்பத்துல குழப்பம் வந்துரும். நம்ம குடும்பத்துல குழப்பமே வராது. அப்படியா? சரி வாங்க குழந்தைனாரே. ஒற்றுமையா இருப்போம். இதுல என்ன தப்பு? உட்காருங்க, சாப்பிடுவோம். அண்ணே, சாப்பிடணும்னு தோணுது, ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரியலையே. எல்லாரும் மாதிரி வாயில தான். கையில கட்டு போட்டிருக்கேன் பாருங்க. இட்லி சாப்பிடுறது எப்படி? இது என்ன கட்டு? மறந்து போய் மிஷினுக்குள்ள கைய விட்டேன். சரி, தம்பிக்கு ஊட்டி விடு. என்னங்க நான் ஊட்டி விட்டேன்னா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க. பொண்டாட்டிய எப்பவுமே புருஷன் சந்தேகமாவே நினைக்க கூடாது. நீ ஊட்டி விடு. சரி நீங்க சொல்றீங்க. குழந்தைனாரே ஆ காட்டுங்க. ஆ எனக்கு ஆ காட்டு. ஆ ஆ ஆ ஆ ஆ. ஆஹா, நம்ம குடும்பமே ஒரு பாசமலர் குடும்பம். அதுக்காக மலர்களி போல் பாட்டு பாடிடாத, விடிஞ்சிரும். வேற வேலையெல்லாம் இருக்குப்பா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆரம்பத்துல என் தம்பி கூட இப்படிதான் கையில கட்டோட வந்தான். கடைசியில என் பொண்டாட்டி இழுத்துன்னு ஓடிட்டான். ஏண்டி உன் பேரு ரமேஷ் கவனத்துக்கு வந்திருக்கு? நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஹலோ, ஐ லவ் யூ. வாடி.